வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரின் பொற்பாதங்களை வணங்குகிறேன். நமது குருபிரான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்குகிறேன். ஆழமான தவத்தை அருமையாக நடத்தி கொடுத்த அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு உடற்பயிற்சி மட்டுமே யோகம் அல்ல. கொஞ்சம் ஒரு முரண்பாடான தலைப்பா இருக்குது உங்க எல்லாருக்கும். எனக்கு தோணுது உடற்பயிற்சி மட்டுமே யோகம் அல்ல. என்ன, யோகா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லி கொடுக்கறதே உடற்பயிற்சி தானே. ஆனா திருப்பியும் இத நல்லா நம்ம ரீட் பண்ணனா உடற்பயிற்சி மட்டுமே யோகம் அல்ல. அப்ப யோகம்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். யோகம் என்பது என்ன அப்படின்னா, பல நூற்றாண்டு காலமாக நம்மோட வாழ்வியல்ல பின்னி பிணைந்து இருந்த ஒரு விஷயம்தான். சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது படிச்சிருப்போம் வரலாறுல. அந்த வரலாறுல என்னன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்த எல்லாருமே யோக கலைய தன் வாழ்நாள்ல செய்ததாக அதுக்குண்டான சாட்சிகள், அதுக்குண்டான அந்த இடங்கள் எல்லாம் நமக்கு புத்தகங்களாக, அதுல உள்ள பிக்சர்ஸ், படங்களாக நம்ம இன்றளவும் நம்ம அதை பார்க்க முடியுது. அப்படி சிந்து சமவெளி நாகரிகத்திலே இருந்து வளர்ந்துட்டு இருந்த இந்த யோக கலை நடுவுல கொஞ்ச காலமா ஒரு தொய்வு ஏற்பட்டது. அதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யோகம் ஆண்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் அத பெண்கள்டேந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ நம்ம மகரிஷி மாதிரி பல மகான்கள் தோன்றி, இல்ல இந்த கலையை பெண்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு 50 வருட காலமாக ஆண்களும் பெண்களும் சமமான நிலையில யோகா கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை இப்போ எல்லாரும் அநேகமா யோக கலை கத்துட்டு இருக்காங்க. உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்காக யோகா ஈவன் மெடிக்கல்ல கூட அதை எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா யோகா கலை அப்படின்றதுல இருந்து யோகாவை ஒரு வாழ்வியல் முறையாவே நமக்கு வேதாத்திரிய மாத்தி கொடுத்துடுச்சு. முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யோகா வீட்டுல இருந்து நம்ம செய்யற ஒரு கலையாவும், அதை பின்பற்றி நம்மளுடைய உணவு, நம்மளுடைய பழக்க வழக்கம் எல்லாமே இருந்துச்சு. இந்த அறிவியல் வளர வளர என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, யோகாவை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வணிக ரீதியா அது மாறும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு போட்டா, அது வீட்டுக்குள்ள இருந்து செய்யற கலையில இருந்து அது மாறி வெளியே போய் செய்யற ஒரு கலையா மாறுச்சு. அதுல நிறைய நன்மைகள் உண்டு. நம்மள மாதிரி பெண்கள் குறிப்பா சொல்ற, வெளியில போய் ஒரு சென்டர்ல போய் கத்துக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் உண்டாச்சு. ஆனா இதே யோக கலைய இன்னொரு விதமா என்ன பார்த்துச்சு, வணிகத்துல அதை எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அத முதல்ல உடல் சார்ந்த கலையா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணி அங்க அந்த வாணிபமாவே மாத்திட்டாங்க. மகரிஷி இந்த நிலையதான் 1981 பார்த்துட்டு அத ஒரு கவியாவே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த கவியை இப்ப ஒரு நிமிஷம் வாசிக்கலாம். உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் அல்ல. உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் அல்ல. என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய யோகத்துல நிறைய யோக கலை இருக்கு. ஒரு சில யோக கலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, உடம்ப வளைச்சு நெளிச்சு முறுக்கி அப்படி எல்லாம் பண்ணா அது உடலை மட்டுமே சரி பண்ணிட்டா நம்மளோட வாழ்வு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு. அந்த காலகட்டத்துலதான் மகரிஷி இதை எழுதியிருக்கணும். இன்றளவும் அது இருந்தா கூட உடற்பயிற்சி மட்டுமே யோகமாகாது. உடலை ரொம்ப வளைச்சிட்டா மட்டும் நம்மளோட எல்லாமே சரியாயிடுமா? உடல்ல இருக்கிறது என்ன, நம்ம பதிவுகளும் சேர்ந்துதானே அந்த உடல்ல இருக்குது. சோ எக்ஸசைஸ் பண்ணா மட்டுமே எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா
அதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. உளப்பயிற்சி அற்புதங்கள். உளப்பயிற்சி அப்படின்றதுல மகரிஷி இதை என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, நம்முடைய அகத்தவம். இந்த அகத்தவம் செய்ய செய்ய நம் மன அலைச்சூழல் குறைய 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 என்ன நமக்கே தெரியாத பல அற்புத சக்தி நமக்குள்ள வருது. இதுதான் வேத பாடம். வேதத்துல அத ஒரு பயிற்சியாகவும் ஒரு பாடமாகவும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது அற்புதங்களை இன்னைக்கும் நம்ம மனவளக்கலை அன்பர்கள் நல்லா உணர்றோம். ஆரம்ப காலங்கள்ல நமக்கு கொஞ்சம் கோவம் அதிகமா வரும், கொஞ்சம் சகிப்புத்தன்மை கம்மியா இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே மாறி மாறி நமக்குள்ளேயே அது எப்படி ஒரு மேஜிக்கா நடக்கிறத நம்ம உணர்றோம்ல. கடற்கரையில் மலைக்காட்டில் உடற் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி மட்டுமே யோகம் இல்லை. கடற்கரையில உட்கார்ந்து மூச்சு பயிற்சி பண்றத நம்ம பார்த்திருக்கோம். மலையில போய் மூச்சு பயிற்சி பண்றத நம்ம பார்த்திருக்கோம். காட்டுல மூச்சு பயிற்சி பண்றத பார்த்திருக்கோம். கடும் மூச்சு பயிற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பதஞ்சலி சொல்லி இருக்கிறாங்க. பதஞ்சலி சூத்திரத்துல மூச்சு பயிற்சி எப்படி இருக்கணும், பிராணாயாமம் எப்படி இருக்கணும், சுகாசனம் சுக பிராணாயாமம் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்றாங்க. சுகாசனம் அப்படின்னா நம்மளால எந்த போஷன்ல சுகமா உட்கார்ந்து பண்ண முடியுமோ அந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணா போதும். சுக பிராணாயாமம் ரொம்ப மூக்க அடைச்சு கும்பகம் பண்ணி அப்படிதான் மூச்சு பயிற்சி செய்யணும்ன்றது இல்லை அப்படின்னா பதஞ்சலி எழுதியிருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி கடுமையான மூச்சு பயிற்சி செய்தா அதுவே யோகம் அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் யோகம் அல்ல. அப்போ யோகம் அப்படின்றது மகரிஷி என்ன டெபினிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, படற்கையினால் மனம் அலையா விழிப்பில். படற்கையினால் மனமானது ஐம்புலன்கள் மூலமாக படற்கை வெளி உலகோட தொடர்பு கொள்ளும் போது மனம் அலைஞ்சிட்டே இருக்கும். அப்படிதானே மனதோட தன்மை இப்படி அலைஞ்சிட்டே இருக்கும். அப்போ அலையா விழிப்பு நிலை, அப்படி அலைஞ்சிட்டே இருக்கிற அந்த விழிப்பு நிலைனா எப்படி இருக்கணும்? அலையிற அந்த மனமானது அயரா விழிப்பு நிலையில் பண்படுத்தி பயிற்சிகளாம். இப்போ மனம் அலைஞ்சிட்டே இருக்குது. ஆனா அந்த மனத்துக்கு அகத்தவ மூலமா பயிற்சி கொடுத்து 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 அதனை பண்படுத்துறோம். அந்த பயிற்சிகள் தான் யோக பயிற்சி அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தொடர் அறுக்கும். ஏன்னா நம்ம உயிரோட ஆசையினாலதானே நம்ம பிறவி தொடரா வந்துட்டு இருக்கோம். அந்த தொடரை அறுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள அகத்தவம் செய்யும் போதும் அந்த தூய வினையை நம்ம தூய வினை நல்ல வினையை நம்ம அதிகப்படுத்தும் போது தொடர் அறுக்கும் தூய வினை ஆற்றும் பண்பா. நம்ம தொடர் பிறவி நோக்கம் என்னது? தன்னிலை விளக்கம் பெறணும், இறைநிலையை அடையணும். இந்த உயிரோட தொடர்ந்து வர அந்த நிலைய நம்ம தூய வினை நல்ல வினை செய்ய செய்ய என்னால துயர் களைந்து, நம்மளோட துயர் அப்படின்னா நம்ம சஞ்சிதமா சில துயர் கொண்டு வந்திருப்போம், நம்ம பிராரப்தமா இருக்குதோ ஆகாமியமா நம்ம வினைகள் செஞ்சுட்டே இருக்கும். அதெல்லாம் மாத்தி நிறைவழிக்கும் வாழ்வே யோகம். நிறைவழிக்கு வாழ்வு யோகம் அப்படின்னா என்ன? நான் இறைநிலையோட ஒரு தன்மையாதான் இருக்கிறேன், நானும் இறைவனும் அத்வைத தத்துவத்தை நம்ம என்னைக்கு உணர்றோமோ அந்த வாழ்வே யோகமாகும். அப்போ இப்ப உடற்பயிற்சி செய்தா யோகம் அப்படின்ற நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்களா? அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல ஒரு சூழலை நம்ம ரொம்ப அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கீங்களா. அந்த சூழலை நம்ம மனமானது அப்படியே தனக்குள்ள வாழுது. அத பாக்குறது மூலமா நம்ம ஒரு சந்தோஷம் அடையிறோம்ல. அந்த சந்தோஷம் என்ன அப்படின்னா, அதை பாக்குற வரைக்கும் நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். ஒரு விருப்பமான உணவு சாப்பிடுறோம், அந்த உணவு சாப்பிடும் போது சாப்பிடுற வரைக்கும் கிடைக்கிறது அது ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னு வச்சுக்கீங்களா. அன்னைக்கு அங்க போனேன், அது பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது, அந்த உணவு சாப்பிட்ட உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சோ ஒரு விஷயத்த ஷேர் பண்றல, அது மூலமா கிடைக்கிற சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில காலமான சந்தோஷம். சோ நம்ம உடற்பயிற்சி அப்படின்னு செய்யும் போது நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் நம்ம உடற்பயிற்சி செய்யறோம். அந்த உடற்பயிற்சி அந்த 24 மணி நேரத்துக்கு பயன்படுற அந்த எளிமையான உடற்பயிற்சி செய்யறதுதான் அந்த உடற்பயிற்சியான முழுமையான சந்தோஷம். ஒரு ஒரு உடம்புக்கும் ஒரு ஒரு ஆத்மாவுக்கும்
ஒரு அனுபவம் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகும். அந்த அனுபவம் மூலமா நமக்கு வந்து ஒரு அறிவு கிடைக்குது. அந்த அறிவு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மகிழ்வாக இருக்கணும் அனுபவம். இப்ப உடற்பயிற்சி செய்யும் போது உடல் தவம் அப்படித்தானே, அதுல நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கணும். அந்த அனுபவம் என்ன பண்ணணும் அப்படின்னா அறிவாகவும் இருக்கணும், மகிழ்வாகவும் இருக்கணும். அப்படி இல்லாம கடுமையான உடற்பயிற்சி செய்து அந்த உடற்பயிற்சி செய்துட்டு உடம்பெல்லாம் வலி அப்படின்னு சொல்றது வந்து அது சரியான அனுபவத்தை கொடுக்காது. அடுத்த நாள் அதே உடற்பயிற்சி செய்யும் போது நமக்கு என்ன படும், ஐயோ அது செய்யணுமே, நமக்கு உடம்பெல்லாம் வலிக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர அதை வந்து நம்ம மகிழ்ச்சியா உணர முடியாது. அதனாலதான் மகிழ்ச்சி என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு எளிமையான உடற்பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. சோ உடற்பயிற்சி செய்யறோம், நம்ம அகத்தாய்வு செய்யறோம். இது மட்டும் செஞ்சா போதுமா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் போதாது. நம்ம அறிந்த இந்த அறிவை நம்ம மக்களுக்கு தொண்டாக செய்யும் பொழுது டீச்சிங் இஸ் டபுள் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை படிப்பதும் ஒன்றுதான், அத சொல்லி கொடுக்கும் போது 2 முறை படிக்கிறோம்ல, இந்த 2ம் மகிழ்ச்சி வந்து என்ன ரெட்டிப்பாகிறது. அதனால்தான் மகிழ்ச்சி வந்து தன்னை வந்து ஒரு தொண்டனாகவே அவங்க கையெழுத்து பார்க்கும்போது தன்னை ஒரு தொண்டன் அப்படின்னு போட்டுதான் தன்னோட கையெழுத்து போடுறாங்க. அப்போ நம்ம இந்த அறிந்த இந்த கலையை நாம் அறிவாகவும் மகிழ்வாகவும் உணர்ந்த பின்பு அதை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கிறோம். அதனால்தான் மகிழ்ச்சி தொண்டாற்றி இன்பம் காண்போம். உச்சக்கட்ட சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொண்டாற்றி தான் நம்ம இன்பம் காண்போம். அப்போ ஒரு பயிற்சி அப்படின்னா அது உடலுக்கும் இருக்கணும், மனதிற்கும் இருக்கணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாளை வந்து நம்ம சுவாமி விவேகானந்தர் அவர்களோட 160வது பிறந்த நாளை கொண்டாட போறோம். 160 பிறந்த நாளை கொண்டாடும் போது நம்மளால ஏன் விவேகானந்தரை இன்னும் ஞாபகம் வச்சிருக்க முடியுது அப்படின்னு பார்த்தானா, ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இந்த சமுதாயத்திற்கு தொண்டு ஆச்சுனாங்க. அவங்க தொண்டோட ஒரு வார்த்தைகள் நம்ம இப்போ சுவாசிக்கலாம். இளைஞர்களே, தேச முன்னேற்றம் என்று தேர் சக்கரத்தை கிளப்புவதற்கு உங்கள் தோள்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவரோட நோக்கம் என்னவா இருந்துச்சு, நான் ராஜயோகமா நம்ம இப்ப எல்லாரும் ராஜயோகம் பண்ணிட்டு இருக்கோம். ராஜயோகம் பண்ற எல்லா அன்பர்களோட செயல் என்னவா இருக்கும்னா, நாம் மட்டும் அனுபவித்தால் போதாது, இந்த சமுதாயத்தை உணர்த்த வேண்டும். அப்படியே சமுதாயம் வந்து உயர் நிலைக்கு அடைய வேண்டும். அதுதானே நம்ம மகான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த கலையை கத்துக்கிட்டு வெளியே போகும்போது குறைந்தபட்சம் ஒரு 10 நபர்களுக்காவது இந்த கலையை கொடுக்க வேண்டும் அப்படின்றதான மகிழ்ச்சி நம்மகிட்ட வாக்கா வாங்கிக்கிறாங்க. சோ நம்ம எந்த கலை கத்துக்கிட்டாலும் என்ன ஆகும், அத இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த கலை வந்து என்ன பண்ணுது, முழுமை பெறுகிறது. எவ்வளவு பெரிய உயர்நிலையை அடைந்தாலும் என்ன பண்ண முடியும், அந்த நோக்கு என்ன பண்ண, சமுதாய நோக்கு அது பண்ணும் போது இந்த பிரபஞ்சமே அத ரொம்ப ஆசீர்வாதப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுந்தர பிச்சை கூகுளோட CEO, அவர் வந்து ரொம்ப ஒரு சாதாரண குடும்ப சூழல்ல இருந்து வந்தவங்க. அவங்க வந்து யுஎஸ்ல படிக்க போகணும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது அவங்க அப்பாவோட 1 வருட சம்பளத்தை எடுத்துட்டுதான் அவங்களால யுஎஸ்க்கு டிராவல் பண்ண முடிஞ்சது. அந்த பிளைட் சார்ஜ் அவங்க பே பண்ணா 1 வருட அவங்க அப்பாவோட சம்பளம் கொடுத்தாதான் டிராவல் பண்ண முடிஞ்சான். அப்படி போவாங்களாம். அங்க போன அப்புறம் நான் வந்துட்டேன், இந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா $2 பே பண்ணா மட்டும்தான் அவங்க அப்பாட்ட அவங்களால 1 நிமிடம் பேச முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்க போய் ஒரு காலேஜ்ல சேர்ந்தாச்சு. புத்தகங்கள் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பேக் வாங்கணும். அந்த பேக் வாங்கும் போது என்ன இருந்துச்சுன்னா, அப்பாவோட 1 வார சம்பளத்தாலதான் அந்த பேக் வாங்க முடிஞ்சான். இப்படி எல்லாம் படிப்படியா தன்னை வாழ்க்கையில முன்னேற்ற சுந்தர பிச்சைக்கு அவங்க அப்பா கொடுத்த அட்வைஸ் என்னவான்னா, கண்ணா நீங்க படிச்சுட்டு கண்டிப்பா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க வரும்போது உங்களோட எண்ணம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த சமுதாயத்தை முன்னேற்ற எண்ணத்துல நீங்க தான் செயல்படணும். ஒரு காலத்துல எல்லாருக்கும் வாழ்வியல் தேவைகள் இருக்கும். அந்த வாழ்வியல் தேவைகள்லாம் ஓரளவு நிறைவு பண்ண அப்புறம் நம்மளாம் யோகத்துல வந்துட்டோம். வாழ்வியல் தேவைகள் வந்து நமக்கு தன்னால வர்றதா நம்ம நல்லா உணர்றோம். நம்ம நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது முன்னாடி எல்லாம் ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏங்கிட்டு இருப்போம். பட் இயற்கையே இப்போ வந்து இறை ஆற்றலே அது நமக்கு கொடுத்துட்டு இருக்கத நம்ம உணர்வோம்.
சோ ஒரு குறிப்பிட்ட தேவை வந்தப்புறம் நம்ம நோக்கி என்னவா இருக்கணும் அப்படின்னா சமுதாயத்திற்கு சேவை செய்வது மட்டும்தான் நம்மளோட நோக்கா இருக்க முடியும். உடற்பயிற்சி செய்தால் மட்டும் போதாது, நம்ம அகத்தவம் செய்தால் மட்டும் போதாது, நம்மளுடைய இந்த அறிவை இந்த ஆற்றலை நம்மளால எவ்வளவு செய்ய முடியுமோ, நம்ம உடலால செஞ்சா உடலால செய்யலாம், அறிவால செஞ்சால் அறிவால செய்யலாம். ரொம்ப குறைந்தபட்சம் ஒரு வயோதிகம் அடைஞ்சவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி நம்ம இந்த உலகத்தை வாழ்த்திட்டே இருக்கலாம். ஒரு பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்வு இது, நிஜமாவே இது நடந்த ஒரு விஷயம். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. அந்த பேப்பர்ல எழுதியிருக்காங்க 20 வயது, 30 வயது, 40 வயது, 50 வயது. அப்போ அதெல்லாம் அந்த கிளாஸ்ல இருக்க டீச்சர் கொடுத்துட்டு அந்த குழந்தைங்கிட்ட எழுத சொல்றாங்க. உங்களோட 20 வயதுல நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட 30 வயதுல எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, 40 வயதுல எப்படி இருக்கணும், 50 வயதுல எல்லாரும் இதை எழுதிட்டு எனக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. 10 நிமிடம் எல்லா குழந்தைகளுக்கும் அவகாசம் கொடுத்துட்டாங்க. 10 நிமிஷத்துல அந்த குழந்தைங்க எழுதிச்சு ஒரு குழந்தையா கொண்டு கொடுக்குது. அப்போ எல்லா இதையும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரே ஒரு குழந்தை மட்டும் என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 20 வயதுல நான் மகிழ்வா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், 30 வயசுல நான் ஹாப்பியா இருக்கணும், 40 வயசுல நீ ஹாப்பியா இருக்கணும், 50 வயசுல நான் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த டீச்சர் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, கண்ணா பாரு, மத்தவங்க எல்லாம் என்ன எழுதியிருக்காங்க, நான் நல்லா படிக்கணும், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் பிசினஸ்ல எஸ்டாப்ளிஷ் ஆகணும், நான் நல்ல வேலை பார்க்கணும், நான் ஃபாரின் போகணும், நான் நல்லா இதாகணும்னு எழுதியிருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் எல்லா இதுலயும் ஒரே இது எழுதியிருக்கீங்க, நான் கேட்டது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மாணவன் டீச்சரை பார்த்து சொல்லியிருக்காங்க, மேடம் நான் எழுதியிருக்கிறதா உங்களுக்கு புரியல, என்னன்னா 30 வயது ஆனாலும் 20 வயது ஆனாலும் 30 வயது ஆனாலும் 40 வயது ஆனாலும் 50 வயது ஆனாலும் நான் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான், நான் என்னெல்லாம் நான் சம்பாத்தியம் பண்ணாலும், நான் என்னதான் நான் படிச்சாலும், என்னதான் என்னோட வாழ்வியல் தேவைகள் இருந்தாலும், நான் மகிழ்வா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நான் மகிழ்வா இருந்தா போதும், இதெல்லாம் என்னைய நோக்கி என்னால் ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு மாற்று பார்வை பாருங்க அந்த குழந்தை. அந்த மாதிரிதான் நம் வேதாத்ரி மகரிஷி நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் எப்பொழுதுமே மன அமைதியாக இருக்கணும். அப்படின்னா நம்ம மன அமைதியா இருந்தா மட்டும்தான் நம்மளால மற்ற விஷயங்களை நம்மளை நோக்கி ஈர்க்க முடியும். சோ டெய்லி எக்ஸசைஸ் பண்றோம், தவம் தானே சாயங்காலம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்புறம் இன்னைக்கு முடியலையா நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ண அந்த கையோடு நம்ம தவம் செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம் தேவை மட்டும் இல்லாம நம்ம தவம் செய்யறது மூலமாக நம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு மனநிலைய, நம்ம மனநிலை நல்லா இருக்கிறதுனால இட் இஸ் த வைப்ரேஷன், நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கொடுக்கறது மூலமாக அந்த டோட்டல் ஃபேமிலியே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல வாழ தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட செயல் என்ன இருக்குன்னா, நம் மகான் போல, நம் விவேகானந்தர் போல, கூகுள் பிச்சை சிஇஓ அவர சுந்தர் பிச்சை போல என்ன ஆகும், சமூக பார்வை நம்ம பார்க்க வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கும். நம்மளோட டார்கெட் எல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷனா இருக்கும். மகரிஷியோட பெரிய விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, உலக அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அந்த விஷயம்ல நம்ம எல்லாரும் நம்மளை இணைச்சு கொண்டு தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.